முட்டைகோஸ் கலர்ஃபுல் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இந்த பொரியல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முட்டைகோஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொரியலுக்கு முட்டைகோஸ் தான் அதிகமாக தேவைப்படும். மற்ற காய்கறி கம்மியாக தான் போடுவோம். அதனால தான் இது முட்டைகோஸ் பொரியல்னே சொல்கிறோம். கட் பண்ண முட்டைகோஸை இந்த மாதிரி காய் சீவுறதில் வச்சு சீச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீட் வாக்கில் பொடி பொடியாக இருக்கும். அப்போது வேகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பொருளுக்கு தேவையான கேரட்டையும் இதே மாதிரி துருவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பொருளுக்கு தேவையான பீன்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம முட்டைகோஸும் கேரட்டையும் துருவி எடுத்துருக்கிறதுனால அது சீக்கிரம் வெந்துடும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கலாம் பீன்ஸை. முட்டைகோஸும் கேரட்டும் பச்சையாக கூட சாப்பிட்லாம், ஆனால் பீன்ஸ் அப்படி சாப்பிட முடியாது, அது வெந்து தான் சாப்பிடணும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பொரியலுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை கீரி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்தோம்னா பீன்ஸு நினச்சி பச்சை மிளகாவை சாப்பிட்ருவோம். அதனால தான் இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிய விடுறேன். கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சதும் அதில் கடலப்பருப்பும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போது இதில் நான் அரிஞ்சு வச்சுருக்க காய்கறிகளையும் அதிலே சேர்த்துக்கிறேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க, இல்லைன்னா கடுகு கசந்தா போல் இருக்கும். ஓகே, இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலரி வேக வச்சுக்கலாம். இந்த பொரியலுக்கு தண்ணி எதுவும் தனியாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கிளறி விட்டு வேக வச்சாலே வெந்துடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டு வேக விடுங்க, இல்லைன்னா அடியில் அப்படியே உட்காந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஓகே, நம்ம பொரியல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து அழகாக வந்துருச்சு. அவ்வளோதான், முட்டைகோஸ் பொரியல் ரெடி. நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.